பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இம்மட்டுமாய் அவர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் கடந்து வர அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததற்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையோடு பேசுகிறார் என்று பார்ப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 26 வசனத்திலே, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பார்வையிலே நியாயம் மாத்திரமே நிலைத்திருக்கிறது. அநியாயம் அவர் அண்டையிலே சேருவதில்லை. இருள் அவர் அண்டையிலே நிற்பதும் இல்லை. இருள் என்றால் என்ன? அநியாயத்தில் பலவிதமான பாவங்கள் அடங்கியுள்ளது. ஆனால் கர்த்தர் இருளை வெறுக்கிறார். இருள் அவர் அண்டையிலே சேருவதில்லை என்று இந்த வேதத்தின் மூலமாய் நமக்கு வெளிப்படுகிறது. அவர் நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நியாயத்தை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். நியாயத்தை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவரை நேசிக்கிற, அவரை துதிக்கிற, அவருடைய நாமத்தை நம்பியிருக்கிற, அவருடைய நாமத்துக்கு மீது பக்தி வைராகியம் வைத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை என்று வேதத்திலே நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அவர்களை ஒருபொழுதும் கைவிடாமல் அவருடைய கரங்களினாலே அவர்களை ஏந்தி கொண்டு அவருடைய மகிமையின் கரங்களினாலே அவர்களை விடுவித்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் சரீரங்களிலே வியாதிகள், வலியின் வேதனைகள் பெருகி இருக்கும். யாரிடம் செல்வேன், யாரிடம் சொல்வேன், என் சரீரத்தின் வேதனை இப்படியாய் இருக்கிறது என்று துக்கிக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். அவர் அநியாயத்தின் மேலே சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. நியாயத்திலே, சத்தியத்திலே அவர் சந்தோஷப்படுகிற தேவனாயிருக்கிறார். தன் பிள்ளைகள் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறதை அவர் விரும்புகிறதில்லை. ஆகையாலே உங்களுக்கு பரிபூரணமான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உங்கள் இருதயங்களை சந்தோஷப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக உங்களை சாட்சியாய் வைக்கவே அவருடைய மகிமுள்ள கரம் உங்களை தாங்கிக் கொள்ளும். அவருடைய வல்லமுள்ள கரம் உங்களை வழிநடத்தும். அவருடைய பாடுகளை நாம் சுமந்து செல்லும் பொழுது பிரச்சனைகள் மூலமாய் சுமந்து செல்லக்கூடும். இது குடும்பத்தின் பலவிதமான சிக்கல்கள் மூலமாய், பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே நமக்கு வருகிறதான நிந்தையின் மூலமாய், சரீர பலவீனத்தின் மூலமாய், சரீரத்தில் இருக்கும் பலவிதமான வலியின் வேதனையின் மூலமாய் நாம் சிலுவையின் பாடுகளை கடந்து வருகிறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்படி சிலுவையின் பாடுகளை கடந்து வருகிற அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அன்பு வைக்கிறார். உங்களை தம் மண்டையிலே சேர்த்து கொள்வதற்காகவே இதோ இந்த வேதனையை அனுமதித்து இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைவிடாமல் அவர் அண்டையிலே சேர்த்து கொள்கிற, அவர் நம்மை பாதுகாக்கிற, அவர் நம்மை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. அவர் நியாயத்தை செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே, நியாயத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே உங்களை அப்படியாகவே வழிநடத்தி உங்களை பாதுகாத்து ரட்சித்துக் கொள்வார். பரிசுத்தமாக்கப்பட்ட நீங்கள் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக எப்பொழுதும் சாட்சியாக அவருடைய சன்னிதானத்தில் நிலைத்திருப்பீர்களா? அப்படி அவருடைய சத்தியத்திலே நாம் நடந்து வரும் பொழுது அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை கைவிடாமல்
அவர்களை தம்மண்டையிலே சேர்த்து கொள்கிற தேவனாக, காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த வருடத்தை கடந்து வருவோம் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு ஏதோ இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி முடிப்போம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.